வணக்கம் நண்பர்களே. இந்துக்கள் வெளி திருநண்பர்கள் வணக்கம். இந்த பப்ளிஷ் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணணும் மெம்பர் ஆனிச்சின்னா ஜாயின் பட்டன் டு சப்போர்ட் மெம்பர்ஷிப். நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பார்லிமெண்ட்டில் போய் அந்த குழல் இது பண்ணாங்க இல்லையா, அதுக்கு இப்போ உயர்நிலை குழு விசாரணை பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஜெல்லு மாதிரி தடவிட்டு தீ போட்டுக்கலாம், தீயை இது பண்ணிக்கலாம்னு நினச்சிருக்காங்க உள்ளே போய் தாங்களே தீக்கிட்டு கொள்ள. ஆனால் அந்த வாயிலாக பெரிய அளவில் ஊடக விளம்பரம் கிடைக்கும்னு நினச்சிருக்காங்க. என்னென்ன யோசிக்கிறானு பாரு. மக்களின் விளம்பரம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி போனதில் ஜெல் இவர்களுக்கு கிடைக்கல, தடவிக்கிற ஜெல்லு. அப்போ அந்த குழல் வண்ண குழல் விட்ருக்காங்க. இந்த மாதிரி பண்ணதில் இதில் ராஜஸ்தான் நகோரை சேர்ந்த மகேஷ்குமார் கைது செய்யப்பட்டு இது மாதிரி 4 பேர் இதில் லலித் ஜான்ற மூளையாக செயல்பட்டவரை விசாரிச்சிட்ருக்காங்க. அது மாதிரி ஒரு மோசமான செயல் நடந்து இதுக்கு பாதுகாப்பு குறைபாடுன்னு சொல்லி மோடி கோவப்பட்டு அது சரியாக இது பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சபாநாயகர் கையில் தான் இந்த பாதுகாப்பு இருக்குது பார்லிமெண்ட்டுக்கு. இதே தேதியில் தான் 22 வருஷத்துக்கு முன்னாடி வெளியில் குண்டு போட்டாங்க பழைய பாராளுமன்ற கட்டத்துக்கிட்ட. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இதை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ கோர்ட்டே பார்த்திங்கன்னா விளாசியிருக்காங்க. ஏன்னா ஏழைகளுக்கான அதிகாரிகள் இல்லையா, பணக்காரன் பணம் படைத்த ஆள் படைத்திருந்து தான் வேலை செய்வீங்களான்னு அதிகாரியில் சேவை செய்கிறதில்ல பொதுமக்களுக்கு இனி வேடிக்கை பார்க்க மாட்டோம் அப்படின்ற ஒரு கேஸில் ஹைகோர்ட் தமிழக அரசு அதிகாரி மீது உயர்நீதிமன்றம் காட்டம் விளாசியிருக்காங்க. இதுவாக பார்த்தீங்கன்னா இந்தி கூட்டணி செல்லா கூட்டணி, முடிஞ்சு வர கூட்டணி எல் முருகன் மினிஸ்டரே சொல்லிட்டாரு. 19ஆம் தேதி டெல்லி செல்லும் திமுக தலைவர் ஸ்டாலின் அங்கு நடக்க கூட்டணியில் என்ன பேச போகிறாரு, அவர் என்ன பேசுவார்? முடிஞ்சால் தலைமை அறிவாலயத்தில் நடந்த இதில் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இந்திய கூட்டணி பெரிய அளவு கட்டமைக்க வேண்டுமா. அதுதான் காங்கிரஸ் ஒன்றும் அது மாதிரி பெரிய மனப்போக்கில் தான் இருக்குது. அப்படி ஒன்றும் கட்டமைக்கிறன்றது 2ஆம் பட்சம் தான். பாஜக அடுத்த நிலையில் இருக்கும் காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளோடு இணக்கமாக செல்ல மறுக்கிறது. அதனால தான் இந்த 5 மாநில தேர்தல் தோல்வி. யதார்த்தத்தை உணராமல் டெல்லி கூட்டத்தில் முக்கியமாக இந்த விஷயத்தை மையப்படுத்தும்படி ஸ்டாலின் சொல்லியிருக்காங்க. அப்போ அத்துமீறி இப்போ கலாட்டா பார்லிமெண்ட் ஆச்சுன்னா அது டிஸ்கஷன். இப்போ கனிமொழி 5 பேர் கலாட்டா பண்ணாங்க, 15 பேர் நீக்கியிருக்கு. இங்கே புயல் நிவாரத்துக்கு இவர் தான் கேட்கணும். அந்த கூட்டணிலாம் ப்ரெஷர் பண்ணலன்னா அதுதான் சொல்கிறது. இந்த கவர்மெண்ட்டை தகராறு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை தகராறு பண்ணக்கூடாது. இப்படி இருந்தால் அதை மீறி தராங்க, இல்லைன்னு இல்லை, கொடுத்துட்டு மற்ற பார்த்து தான் தருவாங்க. அதுக்குள்ளே இன்னும் ப்ரெஷர் கேஷர்னா அது எப்படி மற்றவங்க இணைவாங்கன்ற சொல்லும். மொத்தத்தில் மம்தாவும் இவங்கெல்லாம் அகிலேஷ், இந்த டெல்லி கெஜ்ரிவால் இவங்கெல்லாம் தனித்தனியாக போன மாதிரி தான். இவங்கெல்லாம் எதுவும் சேர்கிறதுக்கு இல்லை. அதை மீறி ஒரு சாதாரண முதல்வர் தானே, ஒன்றும் இது கிடையாது. எல்லா முதல்வர்களையும் ஒரு முதல்வர் ஸ்டாலின் தனித்தன்மை ஒன்றும் கிடையாது. சொல்லி எங்கே சேர்க்க முடியும்? எல்லாம் அவங்க நல்லா தான் இருப்பாங்க. எல்லாருக்கும் ஈடி பிரச்சனை இருக்குது. இந்த லட்சத்தில் இவர் சொன்ன பார்க்குறது நிறைவேற்றல. மக்களுக்கு இல்லை, வேலை செய்கிற அரசு ஊழியர்கள் இல்லைன்னு போது அவங்க என்ன பண்ணுறாங்க, அரசு ஊழியர்கள் இந்த மாதம் 28ஆம் தேதி 5 லட்சம் பேர் சென்னை கோட்டையை முற்றுகையிட போகிறாங்க. அதுக்குள்ளே ஸ்டாலின் கூப்பிட்டு பேசினா உண்டு. 5 லட்சம் பேர் அரசு ஊழியர்களே அதிருப்தியில் இருக்குங்க, முற்றுகையிட போகிறாங்கன்னு தெரியுது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன செய்யறதுன்னு தெரியாமல் விதியும் கிடக்கு. இந்தியாவுக்கு ஏற்கனவே இருக்கிறத புதுசு ஒன்றில் இந்தி கூட்டணிங்கிறது ஒருத்தருக்கு ஒன்றும் பலன் தராத கூட்டணி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எல்லா இடத்துலையும் 2-3 சீட் தான் தராங்கிறாங்க காங்கிரஸ். மம்தாலேருந்து யாராக இருந்தாலும் காங்கிரஸ் நிலைமையை பாருங்க. காங்கிரஸில் வெளியில் வந்தவர் தான் மம்தா பானர்ஜி. 3 சீட்டு தமிழகத்தில் 10 சீட்டுக்கெல்லாம் கொடுக்க மாட்டான். 3 மிஞ்சி போனால் 4 தான் கொடுப்பான். அதுக்கு மேலே கொடுக்க சான்ஸ் இல்லை திமுக. வேணால் ஏடிஎம்கே போனால் வேணால் கிடைக்கும், அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு இந்தி கூட்டணியை வச்சுட்டு உருட்டிட்டு கிடக்குறாங்க. அது எந்த அளவுக்கு கரை சேருன்னு நீங்கள் எலெக்ஷனில் பார்த்தா தான் தெரியும், வெட்ட வெளிச்சமாக. இப்படி இருக்கும்போது நேற்று இந்த பிரச்சாரத்தில் திணிவத்தில் தமிழக மக்கள் வளர்ச்சிக்கு திமுக என்றைக்கு உதவாது, தமிழகம் முழுவதும் இந்த எண்மண் யாத்திரையில் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு,
தமிழகத்தில் அரசியல் மாற்றம் என்பதை பாத யாத்திரை பேசுகிறேன். தமிழக மக்கள் மாற்றம் என்ற வார்த்தைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றனர். இந்த ஊரைச் சேர்ந்த, அதாவது திண்டிவனத்தில் பழைய முதல்வர் ரொம்ப பேருக்கு தெரியாது, ஓமந்தூரா ராமசாமி ரெட்டியார். அந்த இடம் மட்டும் வளாகம் கேள்விப்பட்டிருப்போம் சென்னையில். அவர் முதல்வர் இருந்தபோது தமிழகத்தில் பூரண மதுவை கொண்டு வந்தார். மதுவே கிடையாது, குடிக்கிறது. திமுக ஆட்சி வந்ததும் கடந்த மே மாதம் மரக்காணம் பகுதியில் கள்ளச்சாராயம் குடித்து 22 பேர் இறந்தனர். அது பக்கத்தில் உள்ள சுட்டி காட்டுறாரு. திமுக சேர்ந்தவர் கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்பனை செய்கிறாங்க. இந்த சாராயத்துக்கு மும்பல் கையெழுத்து போட்டது யாருன்னா கருணாநிதி. ராஜாஜி வேண்டான்னு சொல்ல கேட்கல 70-75 வருஷத்தில். கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு அரசு 10 லட்சம் தருது. சென்னை வெள்ளத்தை சிக்கி தவிச்சு இறந்தவர்களுக்கு 5 லட்சம். சிவகாசி வெடி விபத்தில் இறந்தால் 3 லட்சம். இந்த காரணம் சாராய ஆலை நடத்தப்பொருள் திமுக தான். கள்ளச்சாராயத்துக்கு 10 லட்சம் தர்றானு, எதுக்கு என்ன தர்றேன்னு தெரியாத விடியல் திமுக அரசு. அப்புறம் தமிழக வளர்ச்சிக்கு எதிரான திமுக தமிழக முன்னேற்றக்கூடாது என்று கங்கணம் கட்டி கொண்டு ஸ்டாலின் ஆட்சி நடத்துகிறார். இவர் அனைவரும் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். விழுப்புரம் மாவட்டத்துக்கு பொன்முடி, மஸ்தானி 2 அமைச்சர்கள். மரக்காணம் கள்ளச்சாராய வழக்கு கைது செய்யப்பட்டவர்கள் மஸ்தானி ஆதரவாளர்கள். இதுபோல தான் 2007-11 பொன்முடி செம்மண் தோண்டி வழக்கில் சிக்கியுள்ளார். அதனால தான் அவர் வீட்டில் அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தியது. 5 மாநில தேர்தல் பாஜக தோற்றுவிடும் என ஸ்டாலின் கனவு கண்டார். ஒரு முறை பாஜக ஆட்சிக்கு வந்தால் பாஜகவை அந்த மாநிலத்தை விட்டு அகற்ற முடியாது. அதெல்லாம் பயப்படுறான். பிசாசு போல் வளர்ந்துருச்சு. எங்கே இருக்குதுன்னு கேட்ட கருணாநிதிக்கு வளர்ந்துருச்சுன்னு சொல்கிறான் திமுக வாயாலே. அப்போது ஒரு திராவிட சமபத்தி ஆயிடுச்சு, இன்னொரு திராவிட சமபத்தி ஆகப்போகுது, முடிய போகுது. திமுக தான் முதல் எதிரி பிஜேபிக்கு. திண்டிவனத்தில் நகர்மன்ற தலைவர் பட்டியலில் சேர்ந்தவர் என்பதால் அவருக்கு தலைவர் நாற்காலி போட மாட்டார். திண்டிவனத்தில் திமுக கவுன்சிலே ஊழலை கண்டித்து வெளிநடப்பு செய்கின்றனர். அவங்களே வெளிநடப்பு செய்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு ஊழல். அப்புறம் பட்டியலில் தள்ளி வைக்கிறது. அங்கே பட்டியலினத்துக்கு முதல்வர் கொடுக்குறாங்க. எங்கே? சத்தீஸ்கரில். பெரிய சமூக நீதி பேசுவாங்க. ஆனால் ஒன்றும் வாயிலாக சொல்லுவோம், ஒன்றும் செய்ய மாட்டாங்க. 4வது தலைமுறை வரப்போகுது உதயநிதி. அப்புறம்லாம் இதுக்கு போஸ்டர் ஒட்டிட்டு இதுதான் திராவிட மாடலு, போஸ்டர் ஒட்டு தான் திராவிட மாடலு. அதனால் 400க்கு மேலே வருவோன்னு சின்ன குழந்தை கூடி சொல்லும் அப்படிங்கிற சொல்கிறாரு. ஏன் யார் வேணால் முதல்வர் ஆகலாம் எங்கள் இதில். இப்போ 3 மாநிலத்துலையும் பார்த்தீங்கள்ல, கூட்டத்தில் யார் வேணால் முதல்வர் ஆகலாம். இங்கே அப்படி இல்லை. குடும்பத்தினால பிரயோஜனம் இல்லை. ஊழல் தான் வழிவகுக்கும். பாருங்கள், அந்த மாடர்ன் தியேட்டர்ஸு செல்ஃபி எடுத்து போட்டு அதிலே அந்த வளைவு கவர்மெண்ட் சைடு உள்ளதுன்னு சொல்லிட்டு செலவு வைக்கணும். அப்புறம் இல்லை இருக்குது, கலெக்டர் மாட்டுறாரு. இதெல்லாம் தேவையா? ஸோ திமுகனால கட்ட பஞ்சாயத்து, ஊழல், அடுத்தவங்க சொத்து நில அபகரிப்பு, இது போன பிறகுலேயே இருந்திருக்கிறனால இருக்கும்போது இந்த மாதிரி தான் இருக்குமே. மக்கள் விரோதம் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. இது உணராதபடிக்கு தமிழக மக்களுக்கு இன்னல் தான். பாருங்கள், ஒரு சாமி கும்பிட ஐயப்ப பக்தர் கூட ஸ்ரீரங்கத்தில் அடித்து உதச்சி ரத்த கலரி ஆகி போச்சு. இப்படிப்பட்ட இந்து விரோத அரசு எந்தவித பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற சொல்லியிருக்காரு. பொறுத்து பார்ப்போம். நன்றி.